Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Captain America Brave New World finally release ஆகி ஒரு மாதிரி மிக்சடான ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருக்கு. எப்படின்னா பயங்கரமான ஒன்றும் இந்த படம் கிடையாது, ஆனா ரிவ்யூஸ் வந்த அளவுக்கு மோசமாகவும் இந்த படம் கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டா பாக்குற அளவுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ தான் வாங்கிட்டு இருக்கு. நானும் என்னோட ரிவ்யூல அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ தான் கொடுத்திருப்பேன். ஹேவிங் செட் தட் இந்த படம் வேணா பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சரா அமையாம இருந்திருக்கலாம். பட் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸின் அடுத்து வரப்போற ஃபியூச்சர் ஆஃப் MCUக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அதாவது டைரக்டாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு லீடப்பா தான் இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வச்சிட்டு போயிருக்காங்க. பட் அது வந்து நிறைய பேருக்கு புரியல அப்படின்ற மாதிரியும் திரும்பவும் ஏதோ காமெடி பண்ணிட்டு போயிருக்கானுங்கடா போஸ்ட் கிரெடிட்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு இருந்து கேள்விப்பட்டேன். நான் வந்து இந்த பப்ளிக் லைக் மைக் எல்லாம் வச்சுட்டு ரிவ்யூ எடுப்பாங்கல்ல, அந்த ரிவ்யூல பார்க்கும்போது நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி தமிழ்ல பார்த்ததுனால அது வேற மாதிரி கன்வே ஆகிருக்கலாம். அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்தவங்களுக்கும் டயலாக் ஒன்றும் அவ்வளவு தத்துருவமால அவங்க எழுதல, கொஞ்சம் சொதப்பி தான் வச்சிருந்தாங்க டயலாக்லாம். ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து ஒழுங்கா கன்வே ஆகாம போயிருக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்கு. ஸோ காமிக்ஸ்ல இருந்து இது எப்படி மூவிக்கு கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோ ஃபுல்லாவே ஸ்பாயிலர்ஸ் தான் இருக்க போகுது. படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பாருங்க. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம பிரேக் டவுன் குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து லைட்டா டச் பண்ணிட்டு வந்துருவோம். 2011 இன்கிரெடிபிள் ஹல்க் மூவில வந்த சாமுவல் ஸ்டர்ன்ஸ், அதாவது மிஸ்டர் ப்ளூ அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாரு. அவர் வந்து இந்த படத்தோட வில்லனா ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. ஸோ பேசிக்கலி 2011 வந்து ஹல்கோட ரத்தம் வந்து அவருக்குள்ள போற மாதிரி காமிச்சு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு வந்தாங்க. தடேயஸ் ராஸ் வந்து சாமுவல் ஸ்டர்ன்ஸை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவர் வந்து கியூர் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்றத பார்க்காம அவருக்குள்ள இருக்க காமா ரேடியேஷனோட டோசேஜை இன்னும் அதிகப்படுத்தி விட்டு சாமுவல் ஸ்டர்ன்ஸோட பிரெயின் வந்து பயங்கரமா என்ஹான்ஸ்ட் ஆகிருது. எந்த அளவுக்கு என்ஹான்ஸ்ட் ஆயிருக்குன்னா அவரோட மண்டவோட உடஞ்சு அது உள்ள இருந்து மூளை வந்து அவரோட தலை ஃபுல்லா மூளை தான் இருக்க மாதிரி அவரோட டிசைனை காமிச்சிருப்பாங்க. டிசைன் எனக்கு பிடிக்கல, பட் இவர் தான் லீடர். சோ பேசிக்கலி தடேயஸ் ராஸ் வந்து சாமுவல் ஸ்டர்ன்ஸை அவரோட பொலிட்டிக்கல் கரியரை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்காக, அதாவது இவனோட நாலேஜ் யூஸ் பண்ணி இவனோட ப்ராபபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படின்னா பிரசிடென்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி தான் தடேயஸ் ராஸ் வந்து சாமுவல் ஸ்டர்ன்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிகாஸ் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கும் ஒருத்தன் வந்து இப்ப சாவறதுக்கும் என்ன மாதிரி ஒரு பாசிபிலிட்டி, எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு % சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் a fraction of second அவனால சொல்லிட முடியுது. அந்த அளவுக்கு அவனோட பிரெயின் வந்து என்ஹான்ஸ்ட் ஆகிருக்கு. சோ அதை வந்து தடேயஸ் ராஸ் அவரோட நல்லதுக்காக யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு. இந்த மாதிரி நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன்னா உன்னை வந்து நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், நீ வந்து உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சாமுவல் ஸ்டர்ன்ஸை அவருக்காக வேலை பார்க்க வச்சிருக்காரு. ஆனா பிரசிடென்ட் ஆயிட்டதுக்கு அப்புறமும் சாமுவல் ஸ்டர்ன்ஸை விடாம இன்னுமே நிறைய யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடேயஸ் ராஸ் சாமுவல் ஸ்டர்ன்ஸை பிட்ரே பண்ணிருக்காரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினாலேயே சாமுவல் ஸ்டர்ன்ஸ் தடேயஸ் ராஸ் மேல ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு கதை தான் இந்த கதையா அமைஞ்சிருந்துச்சு. அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா, என் வாழ்க்கையை இந்த மாதிரி மாத்திட்டல, இதுக்கப்புறம் உன்னோட கரியரை நான் நாசம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பொண்ணை இன்னுமே உன்னை வெறுக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தடேயஸ் ராஸ் வந்து ஒரு கட்டத்துல அவர்கிட்ட ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனுக்காக ஸ்டர்ன்ஸ் கிட்ட வரும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ல காமா ரேடியேஷனை இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துறாரு. இது மூலியமா தடேயஸ் ராஸ்குள்ள காமா ரேடியேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோ அவருக்கு கோவம் வந்து அவர் வந்து கண்ட்ரோல் விட்டு போனாருன்னா அவரும் ஒரு ஹல்கா மாறிடுவாரு. அண்ட் அதை தான் இந்த படத்திலையும் பார்த்தோம். தடேயஸ் ராஸ் ரெட் ஹல்கா மாறினாரு. சோ இந்த மாதிரி அவர் வந்து ரெட் ஹல்கா மாறினதுனால அவரோட மொத்த ரெபுடேஷனும் கெட்டு போயிடும். அதுவும் மொத்தமா கேமராஸ் முன்னாடி மொத்த மீடியாவுக்கு முன்னாடி அவர் வந்து ரெட் ஹல்கா மாத்தினதுனால தடேயஸ் ராஸோட பொண்ணான பெட்டி ராஸ்க்கு இன்னுமே அவர் மேல வெறுப்பு வரும். அண்ட் அவரோட பொலிட்டிக்கல் கரியரும் இதோட நாசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை வந்து அவர் உருவாக்கி அவர் நினைச்ச மாதிரியே தடேயஸ் ராஸை ரெட் ஹல்கா மாத்தி அவனோட பொலிட்டிக்கல் கரியரை நாசம் பண்ணிட்டாரு. சோ அதனால என்னோட ரிவெஞ்சை நான் எடுத்துட்டேன், நானே இப்ப வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவல் ஸ்டர்ன்ஸ் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு. மீன்வைல் கேப்டன் அமெரிக்கா வந்து ரெட் ஹல்கா ஃபைட் பண்ணி தோக்கடிக்க முடியாம பெட்டி ராஸ், அதாவது தடேயஸ் ராஸோட பொண்ணை வந்து ஞாபகப்படுத்தி ரெட் ஹல்கா சமாதானப்படுத்தி திரும்பவும் வந்து தடேயஸ் ராஸா அதாவது ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ப்ரூஸ் பேனர் கிட்ட எப்படி நட்டாஷா போயிட்டு சன்ஸ் கெட்டிங் ரியல் லோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹல்க் வந்து கொஞ்சம் சமாதானமாயி ப்ரூஸ் பேனரா மாறுவார்ல, அந்த மாதிரி பெட்டி ராஸை வச்சு கொஞ்சம் எமோஷனலா அஃபெக்ட் பண்ணி ரெட் ஹல்கை வந்து தடேயஸ் ராஸா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தடேயஸ் ராஸை அரெஸ்ட் பண்ணி நம்ம காலாதிகாலமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல ராஃப்ட், அந்த ராஃப்ட்ல தடேயஸ் ராஸை போட்டு அடைச்சிடுறாங்க. அண்ட் அதே ராஃப்ட்ல தான் சாமுவல் ஸ்டர்ன்ஸையும் போட்டு அடைச்சிருக்காங்க. சோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த கதை வந்து இந்த படத்தோட ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். இதை சுத்தி வந்து இந்த அடமாண்டியம், இந்த பொலிட்டிக்கலான அடமாண்டியம்க்கு வந்து இந்த உலகமே அடிச்சுக்கும், அது எல்லாமே இது கூட சேர்ந்து வர கதை தான். பட் இந்த அடமாண்டியம்க்கும் இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதனால அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அடமாண்டியம் மட்டுமே வச்சு தனியா ஒரு வீடியோ ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த படத்தை பேஸ் பண்ணி. அது வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். சோ அந்த வீடியோல வந்து நம்ம அடமாண்டியம் பத்தி பேசிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து படத்தோட கடைசியில இந்த மொத்த கிரெடிட்ஸும் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது. ராஃப்ட்ல போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல சாமுவல் ஸ்டர்ன்ஸை, அவரை போயிட்டு மீட் பண்றதுக்காக கேப்டன் அமெரிக்கா
போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெட்டர் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை கம்பேர் பண்ணா. பிகாஸ் நிறைய படத்தை எடுத்துக்கோங்க, டெட்பூல் அண்ட் வூல்வரீனா இருக்கட்டும், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியா இருக்கட்டும், எல்லா போஸ்ட் கிரெடிட் சீனுமே ஏதோ ஜாலியா ஏதோ ஒரு ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனா வச்சிருப்பாங்க. அதுவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பத்தி நான் பேசவே விரும்பல. அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இது வந்து டெஃபினட்டா ஒரு பெட்டரான போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவல் ஸ்டர்ன்ஸோட என்ஹான்ஸ்டு பிரெயினை வச்சு அவரால் ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டிஸை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. அண்ட் இந்த படத்துல பார்த்த மாதிரியே அவரால் வந்து ஒரு அவுட்கம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை % சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவரால் சொல்ல முடியுது. சோ அவரோட இந்த என்ஹான்ஸ்டு நாலேஜை வச்சு மல்டிவர்ஸ் பத்தியும் நடக்க போற இன்கர்ஷன்ஸ் பத்தியும் அவருக்கு வந்து தெரிய வந்துருது. நீ மட்டும் இல்லாம உன்ன மாதிரியே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு போராடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்ல. நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு உலகம் மட்டும்தான் ஒரே ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கனா அது தப்பு. இதே மாதிரி ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட யூனிவர்சஸ் இருக்கு. உங்களை மாதிரியே அந்தந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் அங்க இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இட்ஸ் கமிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த இடத்துல சாமுவல் ஸ்டர்ன்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்றாருன்னா இன்கர்ஷன்ஸ். எஸ், இன்கர்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு உலகங்கள் ஒன்னோடு ஒன்னு மோதும் போது எய்தர் ஒரு உலகம் அழிஞ்சிரும் இல்லனா ரெண்டுமே சுக்குநூறா அழிஞ்சிரும். அதான் இன்கர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சாமுவல் ஸ்டர்ன்ஸ் அவரோட என்ஹான்ஸ்டு நாலேஜை வச்சு இன்கர்ஷன்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ்க்கும் நடக்க போகுது அப்படின்றத அவரோட நாலேஜை வச்சு பிரெடிக்ட் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க மத்தவங்களை மீட் பண்ண வேண்டிய நேரம் வரும், அவங்க கூட சண்டை போட வேண்டிய ஒரு காலம் வரும், அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்றத பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு கேப்டன் அமெரிக்காவை. சோ இந்த ஒரு சீன், இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல கேப்டன் அமெரிக்காக்கும் சாமுவல் ஸ்டர்ன்ஸ்க்கும் டைரக்டாவே சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை ரெஃபரன்ஸா வச்சு எடுத்த ஒரு சீன் மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸோட 2015 வெர்ஷன்ல என்ன நடந்திருக்கும்னா, மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா யூனிவர்ஸுமே அழிஞ்சிரும். கடைசியில ரெண்டு யூனிவர்ஸ் மட்டும் பாக்கி இருக்கும். ஒன்னு வந்து மெயின் 616 யூனிவர்ஸ், இன்னொன்னு 1610 யூனிவர்ஸ். சோ ரெண்டு யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ்மே என்ன டிசைட் பண்ணிடுவாங்கன்னா, நம்ம தப்பிக்கணும், நம்மளோட யூனிவர்ஸ் தப்பிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்ல நம்மளோட உலகத்தோட மோத வந்துட்டு இருக்க யூனிவர்ஸை அடிச்சு தரமட்டமா காலி பண்ணணும். அப்ப மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும், இந்த இன்கர்ஷனை வந்து நம்மளால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூனிவர்ஸோட சூப்பர் ஹீரோஸும் ஒருத்தர் கூட ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. என்னதான் ரெண்டு பேருமே நல்லவங்களாவே இருந்தாலும் வேற ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் ரெண்டு யூனிவர்ஸுமே ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சு போயிடும். ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் மட்டும் ராஃப்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப் மூலமா தப்பிச்சிருவாங்க. அதை பத்தி இன்னும் ரொம்ப டெப்தாலாம் போக தேவையில்ல. சோ பேசிக்கலி இன்கர்ஷன் நடந்து மொத்த மல்டிவர்ஸும் அழிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு அந்த சீக்வன்ஸை ஹிண்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இதை வச்சு என்னால ஒரு தியரி ஃபார்ம் பண்ண முடியுது. MCU யூனிவர்ஸ் இந்த 616 இருக்குல்ல, இது வந்து எந்த யூனிவர்ஸ் கூட மோஸ்ட் ப்ராபபிலி கொலைட் ஆகலாம், எந்த யூனிவர்ஸ் கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது பாசிபிலி டெட்பூலோட 10,005 யூனிவர்ஸா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வருது. பிகாஸ் மெயின் 616 யூனிவர்ஸ் இருக்குல்ல, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதை தவிர்த்துட்டு மார்வல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போட்டிருக்க ஒரு யூனிவர்ஸ்னா இந்த 10,005 டெட்பூலோட யூனிவர்ஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி டெட்பூலை வச்சு 3 படத்தை அந்த யூனிவர்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்மென் டீம் அந்த யூனிவர்ஸ்ல இருக்குன்றது நமக்கு தெரியும். பிளஸ் இப்போ உல்வரைன் இருக்காரு, லாரா இருக்காரு, மோஸ்ட் ப்ராபபிலி கேம்பிட், பிளேட், எலக்ட்ரா இவங்க எல்லாருமே அந்த வாய்ட்ல இருந்து இந்த யூனிவர்ஸ்க்கு திரும்பவும் வந்திருக்கலாம் அப்படின்றதான் ஒரு கெஸ். அண்ட் இது கூடவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மார்வல்ஸ் படத்துல மோனிகா ராம்பு வேற ஒரு யூனிவர்ஸ்ல போய் கண் முடிச்சிருப்பாங்க. ப்ராபபிலி அந்த யூனிவர்ஸும் 10,005 டெட்பூலோட யூனிவர்ஸா இருக்கலாம். சோ அந்த யூனிவர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. சோ என்னோட கெஸ் என்னன்னா, இந்த மாதிரி மல்டிவர்ஸ் மொத்தமா அழியிற அந்த கடைசி தருவாயில MCUவோட 616 யூனிவர்ஸும் 10,005 யூனிவர்ஸும் மோதலாம். அந்த நேரத்துல 10,005 யூனிவர்ஸ்ல இருக்க எக்ஸ்மென் டீமுக்கும் இதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சுல, மல்டிவர்ஸ்னு ஒன்னு இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு அவர் ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணலாம். பாசிபிலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், தார் இவங்க எல்லாருமே அந்த டீம்ல இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு மல்டிவர்ஸ் பத்தி இப்ப தெரிய வந்துருச்சு. இவங்க எல்லாருமே ரெடியா இந்த பக்கம் இருக்கலாம். சோ MCUவோட அவெஞ்சர்ஸ் டீமுக்கும் டெட்பூல் யூனிவர்ஸோட எக்ஸ்மென் டீமுக்கும் அந்த கடைசி தருவாயில ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. நடக்குமான்னு தெரியல, பட் நடந்துச்சுன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் சீன்ஸ் இன் என்டையர் சினிமா ஹிஸ்டரியா அது மாறிடும். கேட்கவே இது நல்லா இருக்குதுல்ல, பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குல்ல. இதான் வந்து நான் MCUல ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். MCU அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அமைஞ்ச ஒரு விஷயம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன். அதை வந்து திரும்பவும் பக்காவா யூஸ் பண்ணது வந்து எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு இந்த மூவில. பாப்போம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த பேட்டில் வேர்ல்டு, இன்கர்ஷன்ஸ், எந்த யூனிவர்ஸ் கூட வந்து 616 கொலைட் ஆக போகுது, என்ன நடக்க போகுது, யார் யாரெல்லாம் வரப்போறா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு முன்னாடி, அதாவது இந்த படத்தோட எண்டிங்ல கேப்டன் அமெரிக்கா தெரியஸ் ராஸை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஃப்ட்டுக்கு போகும்போது அந்த ராஃப்ட்லயே இன்னொரு ஜெயில் செல்ல யாரோ ஒருத்தர் திரும்பி உட்காந்துக்கிட்டு ஏதோ புக் படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். யார் அந்த புக் படிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபபிலி அது பேரன் ஜீமோவா இருக்கலாம். பிகாஸ் பேரன் ஜீமோவை நம்ம கடைசியா பார்த்தது வந்து இதே ராஃப்ட்ல இதே மாதிரி அதுவும் ஒரு புக்கை தான் படிச்சிட்டு இருப்பாரு. சோ பாசிபிலி அது பேரன் ஜீமோக்கான ஒரு சின்ன ஈஸ்டர் எக் ரெஃபரன்ஸா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தண்டர்போல்ட்ஸ்
வார்ஸ் படத்துல நம்ம ஜீமோவை பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இதுதான் என்னோட இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட எண்டிங் அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் அனாலிசிஸ். தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.